ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1 கிலோ திருக்க மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சுத்தம் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், புளி, இதையெல்லாம் நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். தேங்காய் போடுறேன், கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாருங்கள், சின்ன வெங்காயம் இதையே அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டித்தரேன். பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, அப்புறம் தக்காளி ஊற்றிக்குவோம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு கலக்கிட்டு சூப்பராக கலக்கி வச்சிட்டேன். இனி நம்ம தாளிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். பாத்திரம் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு எல்லாம் வெடிச்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச கலவையை ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு. இன்னைக்கு கொதிக்கட்டும், மீனை போடுவோம். பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போ மூடியை போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். ஓ, சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை போடலாம். திருக்கை மீன், பாருங்கள், மீனை போட்டேன். இனி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பு காரமெல்லாம் பிடிச்சி வேகட்டும். இப்போ பார்க்கலாம் மீன் குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாகிருக்கு. இங்கே பாருங்கள், மீனை பாருங்கள், திருக்க மீன். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம திருக்க மீன் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். இந்த மீனை நீங்கள் மாதத்தில் 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல குறுக்கு வலி, கைகால் குடைச்சல் இதெல்லாம் இருக்காது. இது ரொம்ப நல்ல பாருங்கள், இந்த மீனெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தா பால் நல்லா ஊறும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.